கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு சொற்பொழிவு கேட்டேன். யார் மூலியம்னா பாரதி கிருஷ்ணகுமார். எனக்கும் நண்பர் தான். சிறந்த ஆய்வாளர், சிந்தனையாளர், நல்ல புத்தகம்லாம் நிறைய எழுதக்கூடியவர், ஆவணப்படம் எடுக்கக்கூடியவர், எனக்கு நல்ல ஒரு அறிமுகமான நண்பர். அவர் ஒரு சொற்பொழிவு பண்ணுறாரு. என்ன பண்ணுறான்னா, மனிதனுடைய கண்டுபிடிப்பு 4 பெரிய ஆய்வாளர்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து 4 முதல்ல மெயினாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதை சிம்பிளாக சொல்கிறேன். அப்போ 4 வகையானது கண்டுபிடிப்பு பண்ணாங்க. அந்த 4 வகை கண்டுபிடிப்பில் 4வது, 3வது, 2வது, 1வது கீழேருந்து வர்றேன் அப்படிங்கிறாரு. 4வது கண்டுபிடிப்பு குண்டு ஊசிங்கிறார். மனிதன் கண்டுபிடித்ததுலேயே முதல்ல, அதாவது 4வது இடத்துல வைக்கிறது குண்டு ஊசிங்கிறாரு. ஏன் குண்டு ஊசியை கண்டுபிடிச்சது முதல்ல வைக்கிறாங்க, 4வது வைக்கிறாங்கன்னா, என்றைக்கு அதை கண்டுபிடிச்சோமோ அன்று இன்று வரைக்கும் அதனுடைய வேலையை செய்வதற்கு நமக்கு அது உபயோகம் உள்ள பொருள் குண்டு ஊசிங்கிறார். 2வது கண்டுபிடிப்பு மனுஷன் கண்டுபிடித்தது சக்கரம்ங்கிறார். சக்கரம் இல்லாமல் எதுவுமே நடக்காது, எதுவுமே இயங்காது. நீங்கள் எடுத்த ஃபேன் எடுத்தாலும் சரி சக்கரம் தான், ஃப்ளைட் எடுத்தாலும் சரி, ட்ரெயின் எடுத்தாலும் சரி, வாகனத்தை எடுத்தாலும் எல்லாமே ஒரு சக்கரத்தை வச்சு தான் சுழலுது. அப்போ சக்கரம் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் சுழலாது, இயங்காது என்பது மனிதனுடைய கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பை 3வது இடத்துல வைக்கிறாரு. 4வது இடம் குண்டு ஊசி, 3வது இடம் சக்கரம். அடுத்தது 2வது இடம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, மனிதன் கண்டுபிடித்தது மின்சாரம். அப்போ மின்சாரம் இல்லாமல் எதுவுமே இயங்காது. அப்போ மின்சாரம் மனுஷன் கண்டுபிடித்தது 2வது இடத்துல வைக்கிறாரு. அப்போ மின்சாரம் தான் மெயின். மின்சாரத்தை கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கும்போது தாமஸ் ஆல்வா எடிசன். அது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய புத்தகத்தை கொண்டு தான் தாமஸ் ஆல்வாயை பற்றி நான் புரிந்து கொண்டேன். அப்போ தாமஸ் ஆல்வாயை புத்தகத்தை படி தான் அவருடைய அறிவை நான் கற்றுக்கொண்டேன், அவருடைய கண்டுபிடிப்பை நான் கற்றுக்கொண்டேன் என்று இவர் சொல்கிறார். யார்? பாரதி கிருஷ்ணகுமார். அப்போ பாரதி கிருஷ்ணகுமாருடைய வார்த்தையை கொண்டு தான், அவர் படித்த அறிவை கொண்டு தான் இதைகளை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ கற்றுக்கொண்டது அவருடைய புத்தகத்தை கொண்டு. நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறது பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னதை கொண்டு. அப்போ பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னதுன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் தான் மின்சாரத்தை கண்டுபிடித்தா. அப்போ மின்சாரம் இல்லாமல் எதுவுமே இயங்காது. 4வது கண்டுபிடிப்பு குண்டு ஊசி, 3வது கண்டுபிடிப்பு சக்கரம், 2வது கண்டுபிடிப்பு மின்சாரம். அப்போ மின்சாரம் எல்லாத்துக்கும் மெயின். மின்சாரம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது, இயங்காது. அப்போ மின்சாரத்தை கண்டுபிடித்த மனுஷன் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். 1100 தடவை அவர் இந்த மின்சாரம் பல்பை எரிய வைப்பதற்கு முயற்சி செய்தார். அப்போ 1100 முறையும் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார், தோற்றுவிட்டார். அவருடைய நண்பர் கேட்குறாராம், ஏன்பா 1100 தடவை நீ இந்த பல்பை எரிய வைக்கணும்னு கஷ்டப்படுறிய, மின்சாரம் கண்டுபிடிக்க கஷ்டப்படுறிய, நீ தோத்துட்டிய, இன்னும் நீ தொடரணுமா, உனக்கு அறிவு இல்லையாங்கிற அளவு கேட்குறாரு. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்ன பதில் என்னதுன்னா, 1100 முறையும் நான் தோற்றேன் என்பது உன்னுடைய பார்வையில், என்னுடைய பார்வையில் 1100 முறை நான் வெற்றியாளன் தான். ஏனென்றால் 1100 முறை வழிகளில் நான் இந்த மின்சாரத்தை எரிய வைக்கணும், இந்த மின்சாரத்தை கொண்டு வரணும் கஷ்டப்பட்ட. ஆனால் இந்த 1100 வழியிலும், 1லேருந்து 1100 வழியிலும் என்னால் மின்சாரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை கண்டுபிடித்தங்கிறான். எப்படி சொல்கிறான் பாருங்க. அவன் தோற்றங்கிறான், இவர் சொல்ற நான் தோக்கல, நான் வெற்றியாளன். எப்படி வெற்றியாளன்னா, 1100 முறை நான் முயற்சி பண்ண அந்த 1100 முறை வழிகளிலும் மின்சாரத்தை கண்டுபிடிக்க முடியலை என்பதை கண்டுபிடித்தங்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அறிவை, தத்துவத்தை ரொம்ப அழகாக மோட்டிவேஷனை சொல்கிறாரு. ஒரு ஃபெயிலியரை வெற்றின்ற இடத்துல சொல்கிறாரு.
அப்போ இந்த வெற்றியை கடைசியில் எப்படி கண்டுபிடிச்சாரு அவர்? அந்த பல்பு எப்படி வெறிய பொருளை கண்டுபிடிச்சாருன்னா ஒரே ஒரு வார்த்தையை வச்சு, ஒரே ஒரு அந்த பொருளை கொண்டு அவர் வந்து மின்சாரத்தை கண்டுபிடிச்சி எரிய வச்சுட்டார். அப்போ எரிய வைத்த அவர் வந்து இரவு 2 மணிக்கு தன் மனைவிட்ட போய் சொல்கிறாரு, இந்த பல்பு எரியுது. அந்த சந்தோஷமாக போய் சொல்கிறாரு. மனைவியை தட்டி எழுப்புறாரு. என்ன அப்படிங்கிறாங்க அந்த மனைவி. பல்பு எரியுதுங்கிறாரு. அதை அமர்த்திட்டு தூங்குங்கிறாங்க அந்த அம்மா. அந்த அம்மா சொல்கிற வார்த்தை என்ன? அமர்த்திட்டு தூங்கு. அப்போ ஒரு வெற்றியாளனுக்கு அவனுடைய வெற்றிக்கு கிடைக்கக்கூடிய முதல் வார்த்தை எப்படி இருக்குது? சும்மா இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்டர் மாதிரி சொல்கிறாங்க அந்த அம்மா. இதுதான் ஒரு வெற்றியாளன் கிடைக்கிற கூட முதல் வார்த்தை. இப்போ இதுக்கு வருவோம். இப்போ முதல்ல வந்து ஃபஸ்ட்டு 4வது உள்ளது குண்டு ஊசி, 3வது சக்கரம், 2வது வந்து இது மின்சாரம். அப்போ மின்சாரம் 2வது கொடுத்தா முதல்ல எது கொடுக்குறது அப்படி இந்த ஆய்வாளர்கள் அறிஞர் பெருமக்கள் கண்டுபிடிச்சது முதல்ல ஃபஸ்ட்டில் வைக்கிறது மொழி தான். அப்போ ஒரு மனிதன் கண்டுபிடித்த முதல் இதுனா மொழி. 4வது குண்டு ஊசி, 4வது இடம், 3வது இடம் சக்கரம், 2வது இடம் மின்சாரம், முதல் இடம் கொடுப்பது என்னென்னா மொழி கொடுக்கலாம். லாங்குவேஜ், மொழி, வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் மொழியை வந்து கண்டுபிடிச்சதான் முதல் அப்படிங்கிறான். அப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவன்ற பேர்லாம் நம்ம சொல்லும் போது இந்த மொழியை கண்டுபிடிச்சானே, இந்த மொழியை நமக்கு சொன்னானே, இந்த கண்டுபிடிப்பானுடைய பேர் என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேர் இருக்கும். ஆனால் இந்த மொழியை கண்டுபிடித்தவன் பேர் என்ன? ஆரம்பத்தில் கண்டுபிடித்த மொழியை கண்டுபிடித்தவனுடைய பேர் என்னன்னா இது வரைக்கும் யாராலும் சொல்லலை. அப்போ யாராலையும் சொல்லப்படாத ஒன்று முதல்ல கண்டுபிடிச்ச முதல் இடத்தில் வைப்பது மொழி தான். முதல் இடத்துல வைப்பது அந்த மொழி தான். அந்த மொழியை கண்டுபிடித்தது யார், சொன்னது யார் அப்படிங்கும் போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்னன்னா சரியில்லை. இடையில கிடைக்கப்பட்டது 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி அந்த மொழி வந்துச்சு, சீன மொழி வந்துச்சு, எல்லா மொழியும் சொன்னாங்க. முதல் மொழியை கண்டுபிடித்தவன் யார்? முதல் மொழியை கண்டுபிடித்தவன் யார்? வார்த்தையை கண்டுபிடி யாரும் இல்லை, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு இல்லை ரெக்கார்டும் இல்லை. அப்போ கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மற்ற அறிஞர் பெருமக்களுக்கும் ஒரு சேலஞ்சு சொல்கிறது என்னன்னா முதல் மொழியை கண்டுபிடித்தது முதலில் சொன்னது யாருன்னா அல்லாஹ் தான். வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் சொல்கிறான் முதலில் மொழியை வார்த்தையை கண்டுபிடித்தது சொன்னது நான் தான், கற்றுக் கொடுத்தது நான் தாங்கிறான். முதல் வார்த்தையும் சில வார்த்தைகளையும் கற்றுக் கொடுத்தவன் நான் தான் போது அந்த மொழியை சொன்னவன், மொழியை கண்டுபிடித்து நமக்கு கொடுத்தவன் யாருன்னா அல்லாஹ். அதுக்கு ஆதாரம் எது என்னன்னாக்கா அல் குரான் தான். அல் குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஆதாரம் சொல் 30வது அத்தியாயத்தில் 22வது வசனம். 30வது அத்தியாயத்தில் 22வது வசனம். அடுத்தது தலைமையாக நிற்கிறது வந்து 2வது அத்தியாயம் 3வது 37வது வசனம். அல்பக்கரா 2வது அத்தியாயம் அல்பக்கரால 37வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், ஆதமே முதல் நபியே, முதல் மனிதரே, உமக்கு நான் மொழியை கற்றுக் கொடுத்தேன், உமருக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தேங்கிறான். அப்போ இதுதான் ஆரம்ப வார்த்தை, ஆரம்ப மொழி. இதை ஆரம்பித்தவனே அல்லாஹ் தான் என்பதை தெளிவாக சொல்கிறான். ஆகவே மொழி என்ற முதல் ஸ்தானத்தை மனிதன் கொடுத்தான் பாருங்க. அந்த முதல் ஸ்தான மொழிக்கு உரிமையாளர்னா அல்லாஹ் தான் என்று கூறி நிறைய சேரும் வாகிறதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.